தமிழ்நாடு இந்தியாவுடைய growth இன்ஜின். ஆனா 2026ல இந்த இன்ஜினை ஓட்ட போறது யாரு? ஒரு பக்கம் திராவிட மாடல் 2.0 வருது திமுக, இன்னொரு பக்கம் அம்மா வழியில வருது அதிமுக. இது வெறும் தேர்தல் இல்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வார்னு நாம சொல்லலாம். சோ தமிழ்நாட்டுடைய திராவிட கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில உள்கட்டமைப்பு சம்பந்தமான திட்டங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனந்தனின் அன்பான வணக்கங்கள். நான் மிஸ்டர் ஆனி. முதல்ல வருது திமுக. இதுல ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு பார்த்திடலாம். தாய்மானவர் திட்டத்துல ரொம்ப வறுமையில இருக்கிற குடும்பங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான வீடு, வேலை, வருமானம்னு எல்லாத்தையும் கொடுத்து வறுமையே இல்லாத தமிழ்நாடை உருவாக்குறது. உத்தம காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டத்துல கிராம சந்தைகள், விளையாட்டு மைதானங்கள் கொண்டு வர்றது. அடுத்த 5 வருஷத்துல 30,000 கிலோமீட்டர் கிராம சாலைகளை புதுப்பிக்க போறாங்க. இதுக்காக ஊரக சாலைகள் பராமரிப்பு நிதி தனியா உருவாக்கப்படும். ஏற்கனவே இருக்கிற 15,000 கிலோமீட்டர் சாலைகள் 10,000 கோடி ரூபாயில சீரமைக்கப்படும். 30 வருஷத்துக்கு மேலான பழைய டேங்க்ஸுக்கு பதிலா 1,000 கோடி ரூபாயில 30,000 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்படும். 1000 பெரிய கிராமங்கள்ல விஓ ஆபீஸ், பஞ்சாயத்து ஆபீஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கிராம செயலகம் கட்டப்படும். பஞ்சாயத்துகள்ல இருக்கிற 1.8 லட்சம் பொது கட்டிடங்களை பராமரிக்க 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 2030க்குள்ள 10 கோடி மரக்கன்றுகள் நடப்படும். அப்படின்னா வருஷத்துக்கு 2 கோடி. சிட்டியை ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு நகரத்துக்கு இணையான ரோடு, டிரைனேஜ், லைட் வசதிகள் செஞ்சு தரப்படும். அடுத்ததா வருது நகர்ப்புற முன்னேற்றம். இதுல கம்ப்ளீட் ஸ்ட்ரீட்ஸ்ல நடைபாதை, நிழல் தரும் மரங்களோட அழகான சாலைகள் அமைக்கப்படும். 2030க்குள்ள எல்லா நகர்ப்புற வீடுகளுக்கும் தினமும் குழாய் மூலம் குடிநீர், நகரங்கள்ல 20% பசுமை பகுதிகள், அதாவது பூங்காக்கள் அமைக்கப்படும். 30% கழிவு நீரை மறுசுழற்சி செஞ்சு விவசாயம், தொழில்துறைக்கு பயன்படுத்துறது. 100% கழிவுநீர் சேகரிப்பு கட்டமைப்பு செய்யப்படும். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம்னு நவீன பண்பாட்டு அரங்கங்கள் உருவாக்கப்படும். கோவை, மதுரை உட்பட பல இடங்கள்ல பயோசிஎன்ஜி பிளான்ட்ஸ், சென்னை, தாம்பரம், கோவையில குப்பையிலிருந்து மின்சாரம் எடுக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் உருவாக்கப்படும். மழைநீர் தேங்காம இருக்க 3% இடத்தை ஸ்பான்ஸ் சிட்டி கட்டமைப்பா மாத்துறது. அடுத்ததா ஜப்பான் மாடல். அந்த நாட்டுடைய கமிகட்சு சிட்டி மாதிரி குப்பை மேலாண்மை கொண்டு வர்றது தான் இவங்க பிளான். பயோ மைனிங் மூலமா பழைய குப்பை மேடுகளை காலி பண்றது. எல்லா சிட்டிலையுமே ஸ்மார்ட் எல்இடி லைட்ஸ், விளையாட்டு மைதானங்கள், நவீன மின்மயானங்கள், பப்ளிக் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாடல்ல பொது கழிப்பறைகள். திருச்சி, மதுரை, கோவை, சேலம் நகரங்களை ஒட்டி உலகத்தரம் வாய்ந்த புதிய நகரங்கள் உருவாக்கப்படும். அடுத்ததா வருது நெடுஞ்சாலைகள். ஏஐ கண்காணிப்பு மற்றும் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா விபத்துகளை குறைக்கிறது. ஃபேமஸான கோவில்கள் மற்றும் டூரிஸ்ட் இடங்களுக்கு போற சாலைகள் உலகத்தரத்துல மேம்படுத்தப்படும். நெடுஞ்சாலை ஓரங்கள்ல பெட்ரோல் பங்க், சார்ஜிங் பாயிண்ட், ஹோட்டல், டாய்லெட், ஏடிஎம், பார்க்கிங் வசதிகள் கொண்ட ஓய்வு மையங்கள் அமைக்கப்படும். 2030க்குள்ள 3 புதிய மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பூங்காக்கள் அமைக்கப்படும். பின்தங்கிய மாவட்டங்களை இணைக்க புதிய இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அமைக்கப்படும். அடுத்ததா வருது போக்குவரத்து. 10,000 புதிய நவீன பேருந்துகள், விடியல் பயணம், அதாவது பெண்களுக்கான இலவச பஸ் தொடரும். டிராபிக் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினல்ஸ் மற்றும் எல்லா இடங்கள்லயுமே தரமான பஸ் நிழற்குடைகள் அமைக்கப்படும். குக்கிராமங்களுக்கும் சிட்டில மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கு போகவும் மினி பஸ் வசதி அதிகப்படுத்தப்படும். கோவை மற்றும் மதுரையில மெட்ரோ கொண்டு வர மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும். சென்னையில எம்ஆர்டிஎஸ் மாநில அரசு எடுத்து மெட்ரோவோட இணைக்கும். அடுத்ததா வருது ரயில்வே மற்றும் விமானம். திண்டிவனம் டு திருவண்ணாமலை, மொரப்பூர் டு தருமபுரி, மதுரை டு தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை வழியா இந்த ரயில் பாதைகளை முடிக்க அழுத்தம் தரப்படும். அடுத்ததா விழுப்புரம் டு தஞ்சாவூர் டப்ளிங் விரிவாக்கம். இது பன்ருட்டி, கடலூர், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம் வழியா போகுது. அடுத்ததா தாம்பரம் டு செங்கல்பட்டு 4வது பாதை விரிவாக்கம். இந்த 2 திட்டத்தை நிறைவேற்ற ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம சில முக்கியமான புதிய ரயில்வே திட்டங்கள் இருக்கு, அதை பத்தி பார்த்திடலாம். திருப்பத்தூர் டு கிருஷ்ணகிரி புதிய அகலப்பாதை. பரந்தூர்ல அமைய போற புதிய விமான நிலையத்தை இணைக்கக்கூடிய செங்கல்பட்டு டு அரக்கோணம், காஞ்சிபுரம் வழியா அகல ரயில் பாதை இரட்டிப்பாக்குதல். அடுத்ததா எண்ணூர் அல்லது மீஞ்சூர்ல இருந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்குமான புதிய அகலப்பாதை. இது சென்னை அவுட்டர் ரிங் ரோட கனெக்ட் பண்ணும். இது இல்லாம கோயம்புத்தூர் டு கரூர் பல்லடம் வழியாகவும், கோயம்புத்தூர் டு சேலம், அன்னூர் மற்றும் கோபிச்செட்டி வழியாகவும், தூத்துக்குடி டு திருநெல்வேலி நேரடி பாதை, அரியலூர் டு தஞ்சாவூர், கும்பகோணம் டு விருதாச்சலம், அரியலூர் ஜெயங்கொண்டம் வழியா மற்றும் ஈரோடு டு பழனி. அடுத்ததா ஹொசூர்ல புதிய ஏர்போர்ட் அமைக்க மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கப்படும். இது இல்லாம கோவை ஏர்போர்ட் விரிவாக்கம், தூத்துக்குடி ஏர்போர்ட்ல சரக்கு போக்குவரத்து முனையத்துக்கு பிளான் பண்றாங்க.
அடுத்ததா துறைமுகங்கள் 3 புதிய மைனர் போர்ட்ஸ் அமைக்கப்படும். நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் துறைமுகங்கள் உலக தரத்துக்கு உயர்த்தப்படும். போர்ட் கனெக்டிவிட்டி ரோட் மற்றும் ரயில் வசதிகள் மேம்படுத்தப்படும். அடுத்ததா வருது அதிமுக. முதல்ல மின்சாரத்துறையோட திட்டங்களை பார்த்துடலாம். சூரிய சக்தி போன்ற மரபுசாரா எரிசக்தி மூலமா மின்சாரம் தயாரிக்க வெளிப்படையான அனுமதிகள் வழங்கப்படும். புனல் மின் நிலையம், அனல் மின் நிலையம் போன்ற புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் தொடங்கப்படும். அடுக்குமாடி குடியிருப்புகள்ல பொது பயன்பாட்டு மின்சாரத்துக்கான காமன் யூசேஜ் சார்ஜ் டாரிஃபைடு கட்டணம் சீரமைக்கப்படும். வீடுகளுக்கு 1 கிலோவாட் சோலார் பேனல் அமைக்க 30,000 ரூபாயும் 2 கிலோவாட்ஸ்க்கு 60,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அடுத்ததா வருது பொது உள்கட்டமைப்பு. முக்கிய நகரங்கள் மற்றும் சுற்றுலா மையங்கள்ல எல்லோருக்குமே இலவச வைஃபை வசதி. தூத்துக்குடி விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டு இரவு நேர விமான சேவை மற்றும் சரக்கு முனையம் அமைக்கப்படும். நாகப்பட்டினம் டு தூத்துக்குடி டு கன்னியாகுமரி 4 வழிச்சாலை திட்டம் விரிவுபடுத்தப்படும். மத்திய அரசு அறிவித்த ரயில்வே, தேசிய நெடுஞ்சாலை, துறைமுருக விரிவாக்க திட்டங்களை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அமெரிக்கா, சீனா, ஜப்பான் நாடுகளுக்கு நேரடி விமான போக்குவரத்து மற்றும் டெல்லி, சென்னை, தூத்துக்குடி சரக்கு வழித்தடம் பிளான் பண்றாங்க. குளச்சல் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு சரக்கு பெட்டக இணைய வசதி செய்யப்படும். அனைத்து மாநகராட்சிகளிலுமே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரிங் ரோட்ஸ் அமைக்கப்படும். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் விரைந்து முடிக்கப்படும். சென்னை வெள்ள தடுப்பு பணிகள் முழுமையாகவும் முறையாகவும் நிறைவேற்றப்படும். முக்கிய மாநகரங்கள்ல மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கப்படும். அடுத்ததா கோவை மண்டல சிறப்பு திட்டங்களும் இருக்கு. கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் விரைவுபடுத்தப்படும். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும். கோவை டு பாலக்காடு சாலை, மதுக்கரை டு மேட்டுப்பாளையம் சாலை, நரசிம்ம நாயக்கன் பாலம் வரையிலான மேற்கு புறவழிச்சாலை பணிகள் முடிக்கப்படும். நீலாம்பூர் சந்திப்பு முதல் மதுக்கரை செட்டிப்பாளையம் பிரிவு வரையிலான LNT பைபாஸ் சாலை 4 வழியிலிருந்து 6 வழிச்சாலையா மாற்றப்படும். அவினாசி சாலையில உப்பிலிப்பாளையத்திலிருந்து கோல்டு வின்ஸ் வரையிலான உயர்மட்ட மேம்பாலம் நீலாம்பூர் வரைக்கும் நீட்டிக்கப்படும். கோவையில திருச்சி சாலையில ராமநாதபுரம் மற்றும் சிங்காநல்லூர் டு ஒண்டிப்புதூர் வரை உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கப்படும். கோவை டு பொள்ளாச்சி சாலை மற்றும் LNT பைபாஸ் சந்திப்புல உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். தடாகம் சாலை மற்றும் லாலி ரோடு சந்திப்பு, இது இல்லாம கோவை டு திருச்சி சாலை சென்ட் மேரிஸ் பள்ளி முதல் லங்கா கார்னர் வரைக்கும் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். அடுத்ததா சர்வதேச தரத்திலான புதிய கிரிக்கெட் மைதானம் கோவையில் அமைக்கப்படும். கோவை வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனைய பணிகள் விரைந்து முடிக்கப்படும். சிறுவாணி அணையை தூர்வாரி சீரமைக்க கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்றப்படும். கோவையில அகல ரயில் பாதை பணிகள் முடிந்த இடங்கள்ல மீண்டும் ரயில் சேவைகள் துவக்கப்படும். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது கோயம்புத்தூருக்கு அதிகமா முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் DMK உடைய தேர்தல் அறிக்கையில இந்த உள்கட்டமைப்பு சம்பந்தமா நிறைய விஷயங்களை கவர் பண்ணிருக்காங்க. ஆனா மக்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு திட்டம் அதிமுக அறிக்கையில இருக்கு, ஆனா திமுகவில் இல்ல. அது என்ன அப்படின்னா சென்னை ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ விரிவாக்கம். சோ இதுதான் திராவிட கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சில முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்கள். இதுல எது லாஜிக்கா செயல்படுத்த முடியும், எதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, யாருக்கு அதிகமான மார்க் தருவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா நாம் தமிழர் மற்றும் தாவேகாவுடைய உள்கட்டமைப்பு திட்டங்கள் பத்தி ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.